ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். AK-64 படத்தோட அப்டேட் வராதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துட்டு இருந்த அந்த நேரத்தில் படத்தோட இயக்குனர் ஆதித்ய ரவிச்சந்திரன் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் தான். நம்ம லாஸ்ட் வீடியோல பேசின மாதிரி நவம்பர்ல அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, அதான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து கொடுக்கல. அதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா, அஜித் சாருக்கு வந்து கார் ரேஸ் வந்து இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு அவரே வந்துட்டு ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஜனவரி மாசம் தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நம்மளும் போன வீடியோல அதுதான் பேசியிருந்தோம். அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஒரு பேட்டியில வந்து ஆதித்ய ரவிச்சந்திரன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ படத்தோட ஒர்க் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டாங்க. அதாவது வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படிங்கும்போது படத்தோட பவுண்டர் ஸ்கிரிப்ட், அதாவது கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே எழுதி முடிச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து லொக்கேஷன் பார்க்குற வேலையில இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி படத்தோட ஷூட்டிங் எப்போ போவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, மேக்சிமம் படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு பிப்ரவரியில போற மாதிரி, பிப்ரவரி எண்டுக்குள்ள போற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கரெக்டா வந்து அஜித் சார் சொன்ன மாதிரி தான் ஜனவரியில வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாரு சொல்லியிருந்தாரு இல்லையா. ஸோ அவருக்கு வந்துட்டு மார்ச் வரைக்கும் இருந்தாலும் ஜனவரியில வந்துட்டு அவரோட கார் ரேஸை முடிச்சுட்டு பிப்ரவரி மார்ச்ல இருந்தாலும் கூட மார்ச்லயே பிப்ரவரியில ஏதோ ஒன்று தான் இருக்கு. ஸோ அதை வந்துட்டு இடையில வந்து ஷூட்டிங் வந்து ஒரு கேப் விட்டுட்டு போயிட்டு வருவார்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து ஜனவரியில் வருவாரு, அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, பிப்ரவரியில் ஷூட்டிங் போக போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுறோம். அதுதான் இப்போ நடக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, படத்தோட ரிலீஸ் டேட் அப்படின்றது பொங்கலை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள், தீபாவளி நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பொங்கலுக்கான வர்றாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ தீபாவளி நோக்கி தான் வந்து படத்தோட ரிலீஸ் டேட் அப்படின்றது இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு படமா இருக்கும். அவரே வந்து சொல்லியிருக்காரு, ஒரு ஸ்பெஷலான ஒரு படமா இருக்கும். குட் பை டாக்லிக்கு அப்புறம் இந்த படம் வந்து அஜித் சார் நம்பி கொடுத்துருக்காரு, ஒரு ஸ்பெஷலான ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த நிருபர் ஒருத்தர் வந்து கேட்பாரு, படத்துல வந்துட்டு கார் ரேசிங் இருக்காமே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் சிரிச்சுவார். இவருமே ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஸோ கண்டிப்பா ஆஃபீஸ்ல வந்து அஜித் சார் படம் அப்படிங்கும்போது காரை வச்சு பைக்கை வச்சுட்டு அந்த சீக்வன்ஸ் வந்து பண்ணுவாங்க, ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பண்ணுவாங்க, சேசிங் வந்து இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று படத்துல வந்து கண்டிப்பா எல்லா படத்துலையுமே ஒரு சீனாவது வச்சிருவாங்க. ஸோ அப்படி வந்து இந்த படத்துலையும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, இல்லாமல் இருக்க போறது இல்லை. அதே மாதிரி படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது அஜித் சார் வர்ற வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும், அனௌன்ஸ்மெண்ட் வந்து நவம்பர்ல கொடுத்துருக்கலாம், டிசம்பர்ல கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அஜித் சார் படங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு ப்ரோமோ மாதிரி வந்து இது வரைக்கும் விடல. அதாவது இது ஸ்டார்ட் பண்ணி வச்சதே பார்த்தீங்கன்னா அஜித் சார் தான். மங்காத்த படத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து அவர் பெருசாக வந்துட்டு பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இந்த படத்துக்கு அது பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கேஸ்ட் அண்ட் க்ரூவை பொறுத்த வரைக்கும் ஒரு மல்டி ஸ்டாரர் படம் மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து உள்ள வர்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்ஸும் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி வில்லனும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஒரு கேரக்டர் இருக்கு. ஸோ ஒரு வில்லனா ரெண்டு வில்லனா அப்படின்றது தெரியல, 2 ஹீரோயின் இருக்க மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒரு பெரிய வந்துட்டு ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இந்த படத்துக்குள்ள வர்றாங்க. ஸோ அதற்கான கால அவகாசம் ஒன்று போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்துக்கு வந்துட்டு ப்ரோமோ அப்படின்றது ரெடி பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்துட்டு நவம்பர் டிசம்பர்ல கூட கொடுக்காம அஜித் சார் வந்ததுக்கு அப்புறம் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணலாம், அதாவது வந்துட்டு அப்டேட் வந்து அதாவது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால இல்லைன்னா வந்துட்டு சிம்பிளா வந்து வலிமை படத்துக்காக இருக்கட்டும், துணிவு படத்துக்காக இருக்கட்டும், ஒரு பூஜை போடுவாங்க, இல்லைன்னா ஒரு போஸ்டர் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிம்பிளா முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இதுக்கும் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு படம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், ஷூட்டிங் வந்து பிப்ரவரியில போக போது ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு டைட்டில் கூட ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஆதிக்கு இந்த படத்துக்கு ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் அஜித் சார் வரட்டும் வெயிட் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோமோ ரிலீஸ் பண்ணா சூப்பரா இருக்கும், என்னுடைய ஒப்பீனியன் இது. ஏன்னா வந்துட்டு எல்லாருமே ப்ரோமோ ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சின்ன சின்ன படங்கள் கூட பண்றாங்க. அஜித் சார் மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாருக்கு வந்துட்டு, ஏன்னா ஆப்வியஸ்லி வந்துட்டு ரஜினி சாரா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், விஜய் சாரா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க படம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா முன்னாடி ப்ரோமோ ரிலீஸ் பண்றாங்க. அஜித் சாருக்கு மட்டும் அது நடக்கிறது இல்லை. ஸோ இந்த படத்துல இருந்து அது நடந்தால் நல்லா இருக்கும். அப்படி நடந்தால் அது வேற மாதிரியான ஒரு அப்டேட்டா இருக்கும், ஒரு கொண்டாட்டமா இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோமோ ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போய் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனல்ல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.